Exercise 10.3 seventh sum f of x equal to x cube plus 4x to the whole power 7ங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது என்ன ஃபார்மட்ல இருக்கு? x power nங்கிற ஃபார்மட்ல இருக்கு. ஸோ x power n டிஃபரன்ஷியேட் பண்ணா நம்மளுக்கு ஃபார்முலா என்னது? n into x power n minus 1. ஸோ அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். 7 into x cube plus 4x to the whole power 7 minus 1. நெக்ஸ்ட் உள்ள என்ன இருக்கு அப்படின்னா எக்ஸ் இல்ல எக்ஸை தவிர இன்னொரு டேர்ம் இருக்கு. ஸோ அந்த டேர்ம் என்ன பண்ண போறோம்? அகைன் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். எக்ஸை தவிர வேற ஏதாவது இருந்ததுன்னா என்ன இருக்கு? எக்ஸ் கியூ பிளஸ் 4x இருக்கு. ஸோ அந்த டேர்ம் வந்து என்னது? அகைன் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ எக்ஸ் கியூ பிளஸ் 4x to the whole dash. இப்போ இது டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும்? எக்ஸ் கியூப் எந்த மெத்தட்ல எந்த ஃபார்மட்ல இருக்கு? எக்ஸ் பவர் என்னங்கிற ஃபார்மட்ல தான் இருக்கு. ஸோ n இன்டூ எக்ஸ் பவர் n மைனஸ் 1 தான். எக்ஸ் கியூப்னா என்ன வரும்? 3 into x power 3 minus 1. So 3x square வரும். இங்க அடுத்து 4x இருக்கு. 4x டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும்? 4 அப்படியே இருக்கும். ஏன்னா கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு கோஎஃபிஷியண்டா இருந்ததுன்னா அதை அப்படியே வச்சுக்கிடணும். x டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும்? x பவர்ல 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ என்ன வரும்? 1 into x power 1 minus 1. 4 into 1 into x power 1 minus 1 0. 4 into x power 0. Anything power 0 ஓட வேல்யூ 1. 4 into 4 4. அப்போ இங்க என்ன வரும்? 3x square plus 4 வரும். அவ்வளவுதான், டிஃபரன்ஷியேட் பண்ணி முடிச்சிட்டோம். இனிமே இதை சிம்பிளிஃபை பண்ணிட வேண்டியதான். 7x cube plus 4x to the whole power 6 3x square plus 4. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இந்த ரெண்டு ஃபங்க்ஷனையும் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கோம். 7 into 3x square plus 4 into x cube plus 4x the whole power 6. Thank you.